குரு அருளினாலும் திரு அருளினாலும் தான் நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டு வருகிறது. நான் இந்த 2-3 எபிசோடு ஆந்திர பிரதேசத்துல வாழ்ந்து மறைந்த மகான்களை பத்தி போட்டுருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு சொல்ல போற மகானை பத்தின விஷயங்கள் ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். அவர் 100 வருடம் இருந்து மறந்ததாக தகவல் கிடைக்கிறது. 1982 தான் அவர் சமாதி அடைஞ்சிருக்கார். அவருடைய தனித்துவம் என்ன, அவர் நமக்கு கொடுத்த மந்திரங்கள் என்ன, அவர் நமக்கு வகுத்த பாதை என்ன, அவர் எதுக்காக அவதரிச்சார், எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல அவரோட பால்ய வயசுல நடந்ததை பார்த்துட்டு பின்னால அவர் செய்த லீலைகள் எல்லாம் விரிவா பார்க்கலாம். அவருடைய பேர் பகவான் ஸ்ரீ 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 கோலகமுடி வெங்கைய சுவாமி. அவரை சாய்பாபா ஆஃப் சவுத், அதாவது ஷீரடி சுவாமி மாதிரி இவர் வாழ்ந்ததுனால இவருக்கு அந்த பேர் கூட இருக்கு. அவர் எந்த இடத்துல சமாதி அடைஞ்சாரோ அந்த இடத்துல கோவில் இருக்கு. அவர் லட்சக்கணக்கான மக்களுக்கு தன்னோட அவதாரத்தோட நோக்கத்தை தெரிவிச்சிருக்கார். நம்ம வள்ளலார் மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து வாழ்ந்த வள்ளலார் மாதிரியும் இவர் பசிப்பிணிய போக்குறதுக்காகவும் ஜனங்களோட உடல் பிணிய போக்குறதுக்காகவும் ரொம்ப நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கார். கணக்கில் அடங்காது. இவரை பத்தி கிட்டத்தட்ட 70 புஸ்தகம் வெளியிடக்கூடிய அளவுக்கு மெட்டீரியல் இருக்கு, அவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தகவல் கிடைக்கிறது. இவர் ஒரு சாதாரண குடும்பத்தை தான் பிறக்கிறார். சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பை அவர் ஏத்துக்கிறார். யார் எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் போவார். வயல் வேலை அந்த மாதிரின்னு இல்லை, எந்த வேலையா இருந்தாலும் அது ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம செய்யக்கூடிய ஒரு நபராக இவர் இருந்தார். ஒரு இடத்துல இருக்க மாட்டார். சின்ன வயசுலயே அவருக்கு அவரோட குணங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததா நமக்கு தகவல் கிடைக்கிறது. சின்ன வயசுல தனிமையை விரும்பினார்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னை சுத்தி ஜனங்கள் வரும்போது நான் ஏதோ திருடிட்டேன், என்ன போலீஸ் துரத்துறது அப்படின்னு சொல்லுவார். உடனே எல்லாரும் போலீஸ்க்கு பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவா. அவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட சாதனைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். நிறைய நிலத்துலலாம் வேலை செஞ்சுட்டு போகும்போது வரும்போதெல்லாம் சில வார்த்தைகள் தனக்குள்ளேயே பேசிப்பார். அந்த வார்த்தைகளுக்கு கேட்குறவளுக்கு அர்த்தமே புரியாது. சாக்கல யோகா, மங்கள யோகா அப்படின்னு பேசுவாராம். அது சித்தர்கள் பரிபாஷைன்னு சொல்வா இல்லையா, சாதாரணமான மக்களுக்கு அவரோட நிலைமை என்னங்கிறதே புரியல ரொம்ப வருஷம். அதனால அவரை பிச்சி வெங்கையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. பிச்சி வெங்கையா அப்படின்னாக்கா நம்ம தமிழ் பாஷையில பைத்தியம் அப்படின்னு. நம்மளோட மனசத்துவம் எப்பவுமே அப்படிதானே இருக்கும். எல்லாரும் மாதிரியும் ஒருத்தர் வாழலைன்னா அவளை நம்ம வேற மாதிரி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அங்க இருக்கிறவாள்லாம் இவரை பிச்சி வெங்கையா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சா. எல்லாருக்குமே ஒரு புதிராதான் இருந்தார் இவர். எப்போதும் தனிமையை நாடி நிறைய இடத்துல போய் தனிமையா தபஸ்லாம் பண்ணி நிறைய விதமான சாதனைகள் எல்லாமும் இவர் பண்ணினதா தகவல் கிடைக்கிறது. மரத்துல தலைகீழ தொங்குவாராம், அப்புறம் தண்ணியில மிதப்பாராம். அதுக்கப்புறம் எப்போதும் அவரோட கையில ஒரு தம்பூரா இருக்கும். எப்போதும்
அவர் ஒரு மந்திர ஜபத்தை விடாம ஜபிச்சுட்டு இருந்தார். அவருக்கு கிட்ட வந்தவா எல்லார்கிட்டையுமே அந்த மந்திர ஜபத்தை வந்து அவர் பண்ண வைப்பார். அந்த மந்திரம் வந்து ரொம்ப முக்கியமா அவர் வந்து நம்ம ஜனங்களுக்காக அதை கொடுத்துருக்கார். ஓம் நாராயணா ஆதி நாராயணா, ஓம் நாராயணா ஆதி நாராயணா அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு பேரு. அதுக்கப்புறம் எப்போதும் இவர் பக்கத்துல வந்து அக்னி இருந்துட்டே இருக்கும். எப்போதும் அந்த கட்டைகளை கொண்டு போட்டு எரிச்சுட்டே இருப்பார். ஏன் அந்த மாதிரி செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, அவர் சொல்வார், இது வந்து கோடி லிங்கத்துக்கு பூஜை பண்ணின அளவுக்கு இதுக்கு வந்து மகிமை இருக்கு அப்படின்னு சொல்வார். அதாவது இவர் வாழ்ந்த விதம், இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கேட்குறவளுக்கு கொஞ்சம் புதிராக தான் இருந்தது. நான் அவரோட பற்றின தகவல் சொல்லும்போது அவரை பற்றின வாழ்க்கை முறை இது. அதுக்கப்புறம் அந்த அவர் வசித்த இடத்துல யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அந்த ஆளை கூட்டின்னு வா என்கிட்டன்னு சொல்லவே மாட்டார். விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் அந்த இடத்துக்கு போயிடுவார். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி இவர் வந்து அட்வைஸ் பண்ணுவார், புத்திமதி சொல்வார். சில பேர்கிட்ட வந்து உங்க வீட்டில் இருக்கிற பழைய துணிலாம் தூக்கி போடு அப்படிம்பார். ஒருத்தர்கிட்ட வந்து வெளியில யாராவது கிடைச்சா சாப்பிட கூப்பிடு, அந்த ஒரு பிக்ஷையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ வந்து அந்த பேஷண்ட்டுக்கிட்ட என்னை கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லி, அதாவது இவர் உபயோகிச்ச சில முறைகள் அதெல்லாமே கேட்கறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. பெரிய அளவுல ஒண்ணுமே அவர் சொல்லலை. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சே நிறைய வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு அவதூத்தர் இவர். இவரை வந்து ஆக்சுவலா தத்த பரம்பரையில சேர்ந்தவர். அப்புறம் சாய்பாபாக்கும் இவருக்கும் நிறைய ஒற்றுமைகள்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? சாய்பாபாவோட கோவில் ஷீர்டியில் எப்படி துணி இருக்கோ அது மாதிரி இவரும் வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நமக்கு ஏற்கனவே தத்த பரம்பரையில் வந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், மாணிக்க பிரபு, அக்கல்கோட் மகராஜ், அதுக்கப்புறம் நிருசிம்ம சரஸ்வதி, அப்புறம் சாய்பாபா, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பெரிய குருமார்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவரையுமே அந்த பரம்பரையில் வந்து ஆந்திர பிரதேஷ்லையும் உலகத்துலையும் சரி அவரை அந்த அளவு வந்து கொண்டாடுறா. இப்போ இவர் வந்து 2 விஷயத்துக்காக அவதாரம் எடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா? ஒரு விஷயம் வந்து சாப்பாட்டை பற்றி நிறைய இடத்துல அவர் வந்து சொல்லியிருக்கார். நீங்கள் எப்பெல்லாம் யாருக்கு சாப்பாடு போட்டாலும் என்னோட நீங்கள் வந்து கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு சாப்பாட்டை பற்றி ரொம்ப பெரிய விஷயமா அவர் பேசியிருக்கார். அதுக்கப்புறம் நிறைய பேரோட வியாதியெல்லாம் தீர்த்து வச்சிருக்காருன்னு சொன்னேன். அதை வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம். என்னென்ன விஷயங்களுக்காக இவர்கிட்ட வந்தா இவர் வந்து என்ன அவளுக்கு வந்து செஞ்சு கொடுத்தார், அதெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். இவரை வந்து முதல்ல அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கல. இவர் தனக்குத்தானே ஏதோ பேசின்னு இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்று அவரோட இதெல்லாம் ஒன்றுமே புரியலை. அவரோட நடவடிக்கைகள், அவரோட வாழ்க்கை முறை யாருக்குமே எதுவுமே புரியாமல் இருந்ததுனால வேற மாதிரியா வந்து முதல்ல பார்த்தா. அதுக்கப்புறம் இவரோட சக்திகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனே அவர் இல்லாமல் அந்த கிராமம் வந்து வாழ முடியாத நிலைமைக்கு ஒரு வந்துடுத்து. இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒரு சாஸ்திரம், ஒரு பூஜை, ஒரு மந்திரம் எதுவுமே தெரியாத மனிதர்கள் கிட்ட இவர் வந்து எவ்வளோ கருணையோட அவர்களோட கஷ்டங்களை எல்லாத்தையும் தீர்த்து வச்சார் அப்படின்னு கேட்டா ரொம்ப
நமக்கு வந்து வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லணும். அப்படி வந்து எல்லாருக்காகவும் அவர் பாடுபட்டிருக்கார். ஒரு இடத்துல கூட தன்னை வந்து பெருமைப்படுத்திக்கல அவரு. என்னால் தான் ஆச்சுன்னு ஒரு இடத்துல கூட அவரு சொன்னது கிடையாது. பணம், காசுக்கு எதுக்குமே மயங்கினது கிடையாது. எங்க போனாலும் நான் எந்த வேலைக்கு வந்திருக்கேன், அந்த வேலை முடிஞ்சா அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவார். அப்புறம் நெறைய நியம நிஷ்டைகள் வச்சுட்டு இருந்தார் அவர். யார் வீட்டுக்கு எப்ப போவார், எதுக்கு போவார் அப்படிங்கிறது தெரியாது. அவரோட நியம நிஷ்டைகளுக்கு ஏதாவது குறுக்க வந்ததுன்னா, அத வந்து அந்த அத வந்து நியம நிஷ்டைகளுக்கு தான் அவர் வந்து முக்கியத்துவம் குடுத்தார். அதுக்கப்புறம் இவரோட நிலைய தெரிஞ்சு நெறையா பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து இவர வந்து பார்த்துட்டு போற மாரி கூட நமக்கு தகவல் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரோட அனுகிரகம் இவருக்கு இருந்ததா கூட நமக்கு குறிப்புகள் கிடைக்கிறது. இப்படி ஒரு பிறப்பு எடுத்து, பிறப்புன்னு சொல்லக்கூடாது, அவதாரம் எடுத்து ஜனங்கள ரட்சிக்கிறதுக்காக பொறந்த, வாழ்ந்த அவரோட லீலைகள பத்தி நம்ம விரிவா இப்ப பார்க்கலாம். கோலகமுடி ஸ்ரீ 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 வெங்கைய சுவாமி அவர்கள் வந்து அந்த கோலகமுடிங்கிற இடத்துக்கு எதுக்காக வந்தார் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்றா. இப்ப நம்ம திருப்பதி கோவில் வந்து ஏழுமலையான் அப்படின்னு திருப்பதி கோயிலை பத்தி நம்ம சொல்றோம் இல்லையா, வெங்கடாஜலபதி சுவாமிய. அந்த 7 மலை வந்து வைகுண்டத்துல இருந்து வந்ததா ஒரு புராணம் இருக்கு. அதுல ஒரு சின்ன பிட்டு வந்து இந்த இடத்துல, இந்த கோலகமுடிங்கிற இடத்துல விழுந்திருக்கு. இது வந்து நெல்லூருக்கு பக்கத்துல இருக்கு. ஆந்திர பிரதேசத்துல நெல்லூருக்கு பக்கத்துல இருக்கு இந்த ஊரு, கோலகமுடிங்கிற ஊரு. அதனால அந்த இடமே சக்தி வாய்ந்தது. அதனால அவர் வந்து அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு நமக்கு குறிப்பு கிடைக்கிறது. இப்ப இவர் வந்து இவரோட வாழ்க்கை முறையை நம்ம பார்த்தபோது, இவர் ஒரு இடத்துல இருக்கல, அடிக்கடி பயணங்கள் நிறைய மேற்கொண்டார். இடமா போவார். எந்த இடத்துக்கு போவார், என்ன செய்வார் அப்படிங்கிறது வந்து அவரோட பக்தர்களுக்கு எல்லாமே புரியல. காரணம் இல்லாம ஒரு இடத்துல நிறுத்துவார். அங்க ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும், அதை தீர்த்து வைப்பார். அந்த மாதிரிதான் அவரோட லீலைகள்லாம் இருந்திருக்கு. அதை பத்தி நம்ம இப்ப விரிவா பார்ப்போம். இவரோட அக்னிஹோத்ரி, இவர் வந்து ஒரு அக்னிஹோத்ரி அப்படின்னா அக்னிஹோத்திரம், தினம் அக்னிக்கு பக்கத்துல தான் இவர் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய கட்டைகள்லாம் தேவைப்படும் இல்லையா. அப்ப அந்த இவர் வாழ்ந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் அந்த கட்டைகள்லாம் எல்லாரும் போய் எடுக்கும்போது அங்கெல்லாம் சில சண்டைகள்லாம் வரும்போது இவரோட பக்தர்களை பத்தியோ இல்லை இவரை பத்தியோ இல்லை இவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்ததுனாக்கா, இவாளுக்கு யார் கஷ்டம் கொடுத்தாலோ அவளுக்கு சில குழப்பங்கள் வந்துடும். அந்த மாதிரிலாம் நிறைய விவரங்கள் வந்து கிடைக்கிறது. ஒரு திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்கு போய் பசிக்கிறது அப்படின்னு போய் கேட்பாரு, ஒரு மாவு மில்லுல போயிட்டு. அங்க வந்து ஒண்ணுமே இல்லை, துவரம் பருப்பு தான் இருக்கு அப்படின்னு. சரி பரவாயில்லன்னு சொல்லி இந்த துவரம் பருப்பை சாப்பிட்டுட்டு கடல் தண்ணியை குடிச்சிட்டு போவார். இந்த மாதிரி விதவிதமா நம்ம அவரோட வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு சமயம் ஒரு 100 பஸ் வச்சிருந்த ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் வந்து எவ்வளவு இருந்தாலும் வந்து வாழ்க்கையில நிறைய தடங்கல்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து முறையிடுறார். நம்ம இப்ப கூட நம்ம பார்க்கலாம் இல்லையா, நிறைய பணம் இருந்து எப்படி பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு கூட பணம் கையில நிற்காது, இல்லைன்னா விரயம் ஆறுது. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் செல்வந்தர்கள்கிட்டையும் இருக்கு. பணம் இல்லாதவளுக்கு பணம் இல்லாத நிலைமையும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு தென்பட்ட போது அவர் எந்த மாதிரி அதை வந்து அந்த குழப்பங்களை நிவர்த்தி பண்ணினார்னு பார்க்கலாம். அந்த பஸ்ஸோட ஒரு பஸ் அதிபர், அந்த நிறுவனத்தினர் வந்து இவர் அணுகின போது அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போனா, அப்ப நிறைய அவரை வரவேற்கிறதுக்காக ஏற்பாடுகள்லாம் நிறைய, சுவாமி எப்படி உட்காந்துப்பார், என்ன சாப்பாடு சாப்பிடுவார், இவர் வந்து தான் சாப்பிடும்போது வேற யாரும் பார்க்க கூடாது,
அதுக்கப்புறம் எல்லா ஜந்துக்களுக்கும் நிறையா போட்டுட்டு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். நிறையா நியம நிஷ்டைகள் இவர் வந்து வச்சுட்டு இருந்தார் வாழ்க்கையில, என்ன ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அப்ப வரவேற்பெல்லாம் நல்லா தடபுடலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தா. ஆனா இவர் எதையுமே ஏற்கல. அங்க வந்தார், அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு செவுத்து மேல தன்னோட கைய வச்சார். அவ்வளவுதான். யார் என்ன சொல்லி அங்க நிக்கவே இல்ல. அவர் பாட்டுக்கு போயிட்டார். அப்ப இவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமே வந்து அந்த நிறுவனத்தோட அதிபர் வந்து தன்னோட வாழ்க்கையில இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு வந்து நிறைய விஷயத்துல வந்து துக்கம் வரும்போது, குழப்பம் வரும்போது அவள்கிட்ட எந்த ஒரு வழிமுறையும் இல்ல. ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு பூஜை முறைகளோ, ஒரு மந்திரங்களோ, இல்ல எதுவுமே அவளுக்கு வந்து தெரியாத ஒரு மக்களோட கூட தான் இவர் வாழ்ந்துன்னு வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அதனால இவர் வந்து ஒரு பேப்பர்ல தன்னோட கட்டை விரல வச்சு அந்த பேப்பரை வந்து பாக்கெட்ல போட்டுக்கோன்னு சொல்லி கொடுப்பாராம். அந்த கட்டை விரலோட இது பதியணுங்கிறதுனால, கட்டை விரல் பதியணுங்கிறதுனால இந்த இந்த வண்டியில ஒரு மை இருக்கும் இல்லையா? அந்த மைக்குள்ள தன்னோட கைய வச்சு, அத வந்து ஒரு பேப்பர்ல வச்சு, தன்னோட சக்தி முழுக்க அந்த பேப்பர்ல வர மாரி பண்ணி, "இத நீ போட்டுன்னு போ. உன்னோட இதெல்லாம் சரியா போயிடும். உன்கிட்ட இருக்கிற குழப்பங்கள்லாம் சரியா போயிடும்னு" சொல்லி அனுப்புவாராம். இந்த மாரி லட்சக்கணக்கான பேருக்கு அவர் வந்து உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த பேப்பர வாங்கி அந்த மைய மை உள்ள அந்த கட்டவர்களோட இத வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமே வாழ்க்கையில பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு வந்து நமக்கு குறிப்பு கிடைக்கிறது. இப்ப நம்ம எப்போதுமே வெற்றி அப்படிங்கிற சின்னம் வந்து நம்ம இப்படிதானே காமிப்போம். கட்டவரில் தானே வச்சு காமிப்போம். அது மாதிரி இவர் வந்து சக்தி எல்லாத்தையும் வந்து வேற வாழ்க்கை தான் அவர் விநியோகம் பண்ணியிருக்காரு. எப்ப கேட்டாலும் வந்து இது நான் பண்ணல, என்னால பண்ணப்பட்டது அப்படின்னு தான் அவர் வந்து தன்னை பத்தி சொல்லிப்பார். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல இப்படி போயிட்டே இருக்கும்போது தன்னோட வாகனத்தை நிறுத்துறார். நிறுத்தின போது அந்த ஊர்ல வந்து அந்த ஊர்ல இருக்கிறவ யாரும் வந்து இவர்கிட்ட எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆனா இவர் போய் இறங்கின விட்டு இவருக்கு தெரிய வருது, அந்த இடத்துல அங்க இருக்கிற பயிர்களுக்கெல்லாம் இந்த பூச்சி தொல்லைகள் திடீர்னு வந்து ஒரு தொத்து வியாதி மாதிரி வரும் நிலத்துல எல்லாம். உடனே அந்த இடத்துல நிக்கிறார். அவர் நின்றுட்டு அங்க கீழே இருக்கிற அந்த தழைகள் எல்லாத்தையும் பொறுக்கி அந்த தழைகளுக்கு இது வைக்கிறார், குப்பையை எரிக்கிறார். கூட இருந்த பக்தர்கள்லாம், ஐயோ சுவாமி, நீங்க இங்க எரிக்கிறீங்களே இந்த மாதிரி, நிலத்தோட பயிரெல்லாம் வந்து நெருப்புல பிடிச்சுட்டு எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறா அவ எல்லாரும். அவர் வந்து எனக்கு என்ன செய்யணும்னு தோன்றதோ நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்வார். அந்த குப்பை எவ்வளவு இருந்ததோ கரெக்டா அந்த அக்னியும் குப்பை எரிச்சுட்டு, ஏதோ யாரோ நில்லுன்னு சொன்னாக்க போருன்னு சொன்னா அது எப்படி நின்று போயிடும், அந்த மாதிரி வந்து அந்த அக்னி அதோட அணைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் நம்ம. அதை பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் போக விட்டு அந்த பயிர்களை துன்புறுத்தின அந்த வியாதி போயிடுத்து, அந்த இடத்துல இருந்து போனதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கிராமத்துல வந்து அந்த கிராம தேவதையை வந்து சரியானபடி கவனிப்பு இல்லாதனால அந்த கிராமத்துல நிறைய துன்பங்கள் எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருந்தா, அந்த கிராமத்துல போயிட்டு இவர் வந்து அதை வந்து ஒழுங்கு பண்றார். அதுக்கப்புறம் இன்னொரு கோவில்ல போயிட்டு கோவிலோட துவஜ ஸ்தம்பத்தையே எடுக்க சொல்லிட்டாராம். அது வந்து சில சில விஷயங்கள் இவர் செஞ்ச போது அந்த ஊர்ல பெரிய அளவுல வந்து அதுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கு. நான் சொல்றேன், நீங்க செய்யுங்க, உங்களோட ஊர் வந்து நல்லபடியா ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் போய் அங்க நின்று அவர் செஞ்ச காரியங்கள்லாம் அவர் போக விட்டு அது ஒரு பெரிய அளவுல வந்து மாற்றங்களை வந்து கொண்டு வந்ததா நம்ம கேள்விப்படுறோம். சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா சில சில கோயில்களுக்கு வந்து யாரும் ஜனங்களே வரமாட்டா. இப்ப அந்த மாதிரிலாம் சில குழப்பங்கள் இவர்கிட்ட வந்த போது ஒரு இடத்துல தான் இந்த துவஜஸ்தம்பத்தை எடுத்துட்டு இவர் சொன்னபடி திசையெல்லாம் மாத்தி கட்ட சொல்லி அந்த கோவிலை வந்து நல்லபடியா
இயங்க வச்சுட்டு இவர் வந்து போறாரு அந்த இடத்துலேருந்து. அதுக்கப்புறமா சாதாரணமா இவர் வந்து இறந்தவர் வீட்டுக்கு போக மாட்டாராம். ஏன்னா இவரோட நியம நிஷ்டைகள் வந்து போயிடும் அப்படிங்கிறதுனால. ஆனா அவர் ஒரு இடத்துக்கு போனார், இறந்தவர் வீட்டுக்கு போனார் அப்படின்னா, அந்த ஜீவனோட கதி வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இவர் வந்து திரிகால ஞானிங்கிறா சில பேர். சில பேர் இவர் பரமாத்மாவே அப்படிங்கிறா. ஒரு பெரிய நிலையில வந்து ஜனங்கள் வந்து அவரை இன்னி வரைக்கும் அப்படிதான் பெரிய நிலையில வச்சு அவரை வந்து கும்பிடுறா. இவர் வந்து அடிக்கடி வந்து மகனியருக்கு பிட்சை அழிச்சாக்க கர்மா குறையும் அப்படிம்பார். ஒரு திரிகால ஞானின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு சம்பவம் ஆச்சு. ஒரு 4-5 பேர் வந்து இவரை ஏதோ ஒரு விஷயத்துக்காக பார்க்க வந்திருக்கான். அப்ப அங்க ஒரு அம்மாள வந்து, "நீ கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து வெளியில போம்மா, நான் இவாளோட பேசணும்" அப்படின்னு சொல்லி வெளியில போன்னு சொல்லி அனுப்பி விடுறார். அந்த அம்மாளுக்கு வந்து வெளியில போறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. அதனால அந்த ரூம விட்டு அவ வெளியில போயிட்டா. ஆனா, இவ பேசுறதெல்லாம் அவளுக்கு காதுல விழும். அந்த மாரி ஒரு இடத்துல நின்னுட்டு இருந்தா. இவருக்கு அது தெரியாது. இவர் வந்து பேச ஆரம்பிக்கும்போது பார்த்தாக்க, அந்த அம்மாள வந்து வீட்ட விட்டு வெளியில போ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு, இங்க இருக்கிறவள்கிட்ட. எல்லாருக்கும் வந்து இவரோட நடவடிக்கைகள், இவரோட வாழ்க்கை முறையெல்லாம் ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுடுறா. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுடுறா. எப்படி வந்து ஒரு பிச்சி வெங்கையா அப்படின்னு அந்த வாழ்க்கைய அந்த மாரி ஒரு பேரோட ஆரம்பிச்சாரோ, பின்னாடி வந்து அவர் பரமாத்மா நிலையில பரமாத்மா தான் அப்படின்னு சொல்றா எல்லாரும். எந்தெந்த வெ டயத்துல எந்தெந்த மாரியான அனுகிரகங்கள்லாம் அவரால குடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து புரிஞ்சுண்டுடுறா. அதுக்கப்புறம் அவரோட பக்தர்கள் கூட்டம் வந்து அலைமோத ஆரம்பிச்சுடுறது. அதுக்கப்புறம் அந்த அம்மா வெளியில போனதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்பதான் இங்க இருக்கிறவாள்லாம் கேட்கிறா. இவர் அந்த இடத்துல ஒரு இடத்துல தானே உட்காந்துருந்தார். அந்த அம்மா வெளில போனதுக்கு அப்புறம், அவ வீட்ல அந்த ரூமுக்கு வெளியில இருக்காளா? இல்ல வீட்டுக்கு வெளியில இருக்காளான்னு இவருக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப கேட்கிறா. ஆச்சரியமா சொல்றா இவர பத்தி. அதுக்கப்புறம் சில பேர் வீட்ல போயிட்டு அவ சில விதமான குழப்பங்கள் சொல்லும்போது, வீட்ல வந்து உபயோகம் இல்லாம இருக்கிற சாமான்கள வந்து எரி எரிச்சு எரிஞ்சிடுங்கோ அப்படின்னு சொல்லுவார். வீட்ட விட்டு தூக்கி போடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்கு அவளோட இத பொறுத்து, இவருக்கு மனசுல என்ன தோன்றதோ அந்த டயத்துல, அந்த மாரி வந்து இவர் செஞ்சிருக்கார். அப்புறம் வந்து பிட்சை கூட எல்லார்ட்டயும் வாங்கிக்க மாட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? இவர் வந்து எவ்வளவோ பேரு செல்வந்தர்கள்லாம் தங்களோட ஆ ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணினதுனால ஆசிரமம் கட்டணும்னா நாங்க அவ்வளோ பணம் தரோம். உங்களுக்கு என்ன வசதி வேணாலும் பண்ணி தரோம்னு அப்படி வந்து இவர்கிட்ட பக்திய வந்து காமிக்க ஆரம்பிச்சு விடுறா. ஆனா வந்து கஷ்டப்பட்டு யாரு உழைக்கிறாளோ அவகிட்ட இருந்து தான் இவர் வந்து பணம் வாங்கிட்டார் அப்படின்னு இந்த மாரி ஒரு அரிய தகவல்கள்லாம் அவர பத்தி கிடைக்கும்போது நமக்கே கொஞ்சம் மெய்சில் இருக்க தான் வைக்கிறது. இவரோட வாழ்க்கை முறை, இவர பற்றிய தகவல்கள் எல்லாம் கேட்கும்போது. சமாதி ஆறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இவர் வந்து எனக்கு என்னோட பாதுகா ஏன்னா தத்த பரம்பரையில வந்து பாதுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பா. அது நமக்கு தெரியும் இல்லையா? எந்த தத்தா கோவிலுக்கு போனாலும் பாதுகை தான் ஆ வச்சு கும்பிடுறா. அது மாரி இவர் வந்து 1 வருஷம் முன்னாடிலேருந்து தன்னோட பாதுகைகள பத்தி பேச ஆரம்பிச்சுட்டார். அது வந்து நல்ல ஒரு விலை உயர்ந்த பாதுகைகள் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பக்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா. கடைசியில ஒரு மாரி பாதைகள் வந்து சேர்ந்தன அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில சமாதி அடையும்போது இவருக்கு அந்த பாதைகள் வந்து சேர்ந்துடுத்து. இவர் வந்து சமாதி ஆற டயத்துல ஜனங்கள் எல்லாம் கு ஜனங்களோட மத்தியில இவருக்கு வந்து எல்லாம் இவளோட துக்கத்த ரொம்ப வெளிப்படுத்துறா இவர் முன்னாடி. எங்களுக்கு வந்து ஒரு காப்பாளி என்ன சொல்றது? எங்களெல்லாம் காத்து எங்களுக்கெல்லாம் ரட்சிச்சு நீங்க இருந்துட்டு இப்ப நீங்க போறேங்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார், நான் வந்து சூரியன் சந்திரன் உள்ள வரைக்கும் நான் போமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் எப்போதும் நான் சொன்ன இந்த மந்திரத்தை விடாம ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது ஒண்ணுதான் அவர் வந்து சொன்னதா தெரியுது. அதுக்கப்புறம் பேராசையை விடுங்கள் அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்றார். அதனால அவர் சொன்ன அந்த மந்திரத்தையும்
அவர் சொன்ன அந்த விஷயங்களையும் நம்ம வந்து தியானத்தில் வச்சுண்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றிக்கணும். பசித்தவர்களுக்கு உணவழி அழியுங்கள், அது வந்து ரொம்ப தீவிரமாக அவரை வந்து அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த நாராயண மந்திரத்தை விடாமல் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் முடிஞ்ச அளவு செஞ்சு நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பதிவை வந்து இதோட நான் நிறைவு செய்கிறேன். இது மாதிரி வந்து இன்னும் நல்ல ஒரு பதிவோட பின்னாடி பார்க்குறேன்.